ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சஷ்டி ஃபேஷன் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி கட்டிங் பண்ணணுன்றதை நான் வந்துட்டு என்னோடய மெத்தடில் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், காட்டியிருக்கேன். நீங்கள் யாராவது அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நான் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறேன்றதை உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாரீ வந்து ஓரம் அடித்து எடுத்து வச்சிட்டோன்னா தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், இல்லைனா கிளம்ஸியாக இருக்கும். ஓரம் அடித்து மடித்து எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். நான் அதை தான் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு நான் ஸ்லீவ் தான் எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்லீவ் வந்துட்டு நம்ம சுற்றிலும் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நீட்டாக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு முதல்ல வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து தைச்சி ரெடி பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் பார்ட் அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு லெஃப்ட்டு ரைட் வந்துட்டு நம்ம மாறாமல் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து நாச் போட்டு வச்சுருப்போம். நீங்கள் ஃப்ரண்ட் சைடு ஆரம்பிச்சிங்கன்னா பேக் சைடு முடிக்கும்போது நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எடுக்கும்போது நீங்கள் பேக் சைடு ஆரம்பித்து ஃப்ரண்ட் சைடு முடிக்கணும். அந்த மாதிரி நம்ம முடித்தோன்னா தான் நமக்கு ஃப்ரண்ட்டு, அதாவது லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்றது வந்துட்டு மாறாமல் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு அப்படியே டிசைனும் பண்ணிட போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஸ்லீவ் கட்டிங் பண்ணும்போதே கன்ஃபியூஸ் ஆனதுனால என்ன டிசைன் வைக்கிறது, என்ன கிளாத்து, என்ன மாதிரி வைக்கிறதுன்றதே கன்ஃபியூஸ் ஆயாச்சு. சரி, ஃபைனலாக வந்துட்டு நம்ம இந்த சமோசா டிசைனே மேக் பண்ணிக்கலாம். ஆல் டைம் வந்துட்டு நமக்கு கை கொடுக்குறது வந்து இந்த சமோசா டிசைன் தான். அதனால் நான் 2 இன்ச் 2க்கு 2 அப்படி கட் பண்ணிவிட்டு நமக்கு சாரீ கிளாத்தை வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நான் இதுக்கு வந்து சென்டர்லேருந்து அந்த சமோசா வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சென்டர்லேருந்து நான் இந்த பக்கமாக 2 அந்த பக்கம் 2 நான் வந்துட்டு வைக்க போகிறேன். அப்போ மொத்தம் 5 சமோசா கிளாத் வந்திருக்கு. ஒரு ஸ்லீவுக்கு நமக்கு வந்து 5 சமோசா கிளாத் வந்து தேவைப்பட்டிருக்கு. ஒரு சமோசா கிளாத்தோட வந்து வெட்டு பார்த்திங்கன்னா 2க்கு 2ன்ற மாதிரி நான் கட்டிங் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்லீவுக்குமே நான் அதை வந்துட்டு வச்சுக்கிறேன். இப்போ நான் இன்னொரு ஸ்லீவ் வச்சு அந்த ஸ்லீவுக்கு நான் வந்து ட்ரையல் பார்த்ததுனால இந்த ஸ்லீவுக்கு நான் வந்து எங்கேருந்து வந்துட்டு சமோசா வந்துட்டு வைக்கணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் ஆர்டர் வைஸாக ஸ்டார்டிங்லேருந்து அந்த 5 சமோசாவை பிளான் பண்ணிவிட்டு அந்த 5 சமோசா வைக்கணும் அப்படின்றத நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதை ஈவனாக வந்துட்டு ட்ரிம் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் கிளாத்தை நான் பார்டர் வந்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த பார்டரை வந்துட்டு ஸ்லீவோட கிளாத்துக்கு அடிப்பகுதியில் வச்சுட்டு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நான் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். நான் வந்து அதுக்கு வந்து லைனிங் கிளாத்தும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. ஏன்னா பார்டர்ன்றதுனால வந்து ஸ்டிஃபாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அதை வந்து லைனிங் கிளாத் எதுவும் கொடுக்கல. இப்போ அதையே நான் வந்து 1/2 இன்ச்சாக ஃபோல்டு பண்ணிவிட்டு எட்ஜில் நான் அதை அப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சமோசா மேலே வந்துட்டு நமக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு வர மாதிரி அந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஒரு பிளானிங்கே இல்லாமல் ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து பண்ணது இதுதான் நான் நினைக்கிறேன். எப்போவுமே வந்துட்டு நான் ப்ரீ பிளான் பண்ணிப்பேன், இதுக்கு இவ்வளோதான் வரும், இந்த டிசைன் வைக்கலாம், இது பண்ணலாம் அப்படின்னு. சடனாக கிளாத் பத்தாதுன்ற டவுட் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறதுன்னே எனக்கே தெரியல. சரி, நம்ம வந்து நிதானமாக யோசித்து ஓகே, கிளாத் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது, வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்படியாவது இந்த கிளாத்தை வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணணுன்றதுக்காக எங்கே வந்து கிளாத்தை வந்துட்டு கட் பண்ண முடியும், ஸ்கிப் பண்ணி கட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு பார்டர் தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த ஸ்லீவ் இந்த கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி இந்த ஸ்லீவ் டிசைனை வந்து நான் மேக் பண்ணேன். மேக்ஸிமம் டைலர்ஸ்க்கு இருக்கிற எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எந்த கிளாத்தையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்துட்டு அவங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். அதே தான் எனக்குமே. நான் எப்படியோ அதை வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நான் கேன்வாஸ் வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அயன் பண்ணி எடுத்துகிட்டு கேன்வாஸ் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். கேன்வாஸ் மேலே ஒரு தையல் போட்டுரும். இங்கே ரைட் ராங் வந்துட்டு நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் எது லெஃப்ட் எது ரைட் எதுன்றதை நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும், மாற்றிடக்கூடாது. இல்லைன்னா நம்ம உட்காந்து பிரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகும் நமக்கு. ஸ்டிச் பண்ணும்போது பிளான் பண்ணிக்கணும், ஒரே வாட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் கேன்வாஸோட எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். 2 சைடுக்குமே லெஃப்ட் சைட் பீஸுக்கும் இல்லை ரைட் சைட் பீஸுக்குமே வந்துட்டு நான் வந்து
எட்ஜில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். வேறு எங்கேயுமே அவுட்டரில் எங்கேயும் நான் சுற்றி ஸ்டிச் பண்ணலை. ஸ்டிச் பண்ணதுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நான் கட் பண்ணிவிட்டு நாட்சஸ் போட்டுக்கிறேன். நாட்சஸ் போட்டுட்டு நம்ம வந்துட்டு நாட்சஸ் போட்டுட்டு திருப்பினோன்னா நமக்கு திருப்பும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அங்கேயுமே வந்துட்டு இப்போ திருப்பி காட்டுறேன் பாருங்கள். திருப்பிட்டு ஒரு எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதாவது டாப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம், அது போட்டுக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது சஃபாரி கேன்வாஸ் கொடுத்ததுனால இங்கே வந்து ஷோல்டர் கிட்ட நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த பகுதியில் மட்டும் நம்ம அந்த கேன்வாஸை வந்துட்டு ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து மொத்தமாக இருந்ததுன்னா நமக்கு ஷோல்டர் கிட்ட வந்துட்டு ஸ்டிஃபாக தூக்கிட்டு நிற்கும். அதை நம்ம வந்துட்டு ஸ்கிப் பண்ணி கட் பண்ணிடுறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து நம்ம சுற்றிலும் வந்துட்டு தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட் ஃபினிஷிங்காக நம்ம வந்து தையல் போடுறதுன்றது முக்கியம். ஏன்னா நமக்கு வந்துட்டு சுருக்கம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு கிளாத்தோட இன்னொரு கிளாத் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அப்போ அதோட லுக்கே மாறிடும். அட்டாச் பண்ணி முடித்தோடனே அதோட எக்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ரிம் பண்ணி முடித்து எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்ட் என்ன இருக்கோ அது ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் கேன்வாஸ் வந்து அயர்ன் பண்ணதுனால நான் அந்த ஃப்ரண்ட் கேன்வாஸ் பேஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு நம்ம அயர்ன் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பேக் பீஸ்க்குமே நம்ம அயர்ன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கேன்வாஸ் இருக்கக்கூடிய அந்த பார்ட் மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா கேன்வாஸ் வந்து வந்துடலாம், மேபி அயர்ன் பண்ணது வந்துட்டு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து முதல்ல கேன்வாஸ் இருக்கிற அந்த பீஸை வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். அதனால தான் நான் ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ பேக் பார்ட்டுமே அதே மாதிரியே வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கேன்வாஸ் மேலேயே தையல் போட்டு முடிச்சுக்கிட்டேன் 2 சைட்லேயும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மெயின் கிளாத் வச்சுட்டு அது மேலே வந்துட்டு கேன்வாஸ் ஓரமாக எட்ஜில் வந்துட்டு அதே மாதிரி தையல் போட்டுட்டு சுற்றிலும் நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். கேன்வாஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து நெக் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட் எந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணனோ அதே மாதிரி நான் இங்கே வந்து கேன்வாஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு எட்ஜ் தையல் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த நெக் லைனை பேக்கோட நெக் லைனை வந்துட்டு நான் அதே மாதிரி எட்ஜ் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஃபினிஷிங்காக இருக்கும், நீட்டாக இருக்கும். தையல் வந்து வெளியில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரொம்பவே நீட்டாக வரும் நமக்கு. நெக் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ண பிறகு பேக் பார்ட்டுக்குமே நம்ம வந்து சுற்றிலும் தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு தையல் போடும்போதே உங்களுக்கு தெரியும், நான் பேக் பார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கிற அந்த மார்க்கிங்கெல்லாம் அப்படியே அழகாக தெரியுது. நான் அதை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்துட்டு இன்ச் டேப் நான் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். நமக்கு அது வந்து டைம் சேவிங்காகவும் இருக்கும். நான் அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பேக் பார்ட் சுற்றிலும் தையல் போட்டு முடித்தோடனே எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா டாட் பிடிச்சிக்கணும். டாட் வந்துட்டு ப்ளவுஸோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி டாட் பிடிக்கிறதுன்றது ரொம்ப அவசியம். அந்த டாட்டு தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம் பேக் பார்ட்டுக்கு. அப்போ தான் நமக்கு பேக்கோட லுக் வந்துட்டு நமக்கு ஃபினிஷிங் அழகாக நீட்டாக நமக்கு முதுகில் அமைஞ்சிருக்கிறது தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்து ஒட்டு பீஸ் கொடுத்து தான் நான் வந்துட்டு கிளாத் வந்து மடித்து தைக்கிறேன். 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தைக்கிறேன். அந்த ஃப்ளீட் கிட்ட நம்ம டாட் பிடிச்சிருக்க இடத்துல மட்டும் ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளீட் வைக்கிறேன். அதே மாதிரி இந்த டாட் கிட்டேயும் ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நமக்கு வந்து அந்த பின்னாடி மடித்து தைக்கும்போது அந்த ஃப்ளீட் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மடிஞ்சு வரும், தூக்கிட்டு இருக்காது. நெக்ஸ்ட்டு அந்த லைனிங் கிளாத் மேலேயே நான் வந்துட்டு எட்ஜ் தையல் ஒன்று போடுறேன். மடித்து நம்ம 2ஆக மடித்து அந்த கிளாத்தை வந்து தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பேக் பார்ட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றது. லைனிங் கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சிங்கிளாக ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன். நம்ம மடித்து வைக்கும்போது அது ஃபினிஷிங்காக நமக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் தைக்கும் போதே பாருங்கள், அந்த மடிப்புன்றது நமக்கு அழகாக கிடைக்கிது. ஒரு ப்ளவுஸ் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்து பண்ணோன்னா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங்ன்றது நமக்கு நீட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா பேக் நெக் டிசைனுக்காக கிளாத் கட் பண்ணுறேன். நம்ம வந்து ஸ்லீவுக்கு வச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் அதே பேட்டர்ன் தான் வந்துட்டு ஸ்லீவ் சுற்றிலையும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணாமல் இருக்குது இல்லையா, ஃப்ரண்ட். இப்போ நம்ம பேக் பார்ட்டில் டிசைன் ஆரம்பிக்கணும்னா 1 இன்ச்சு கீழே இருந்து டிசைன் ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்துட்டு ஃப்ரண்ட்லேயுமே வந்து ட்ராவல் ஆகிறதுனால நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு பிரின்சஸ் கட் கொடுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். நான் எப்படி வந்து இன்விசிபிளாக இருக்கிறதுக்காக கிளாத் வச்சுருக்கேன்றதை பாருங்கள். மெயின் ஃபேப்ரிக் மேலேயும் லைனிங் ஃபேப்ரிக் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட கீழேயும் நான் வந்து அடிப்பகுதியிலையும் கொடுத்துருக்கேன்.
இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு இன்விசிபிளாக இருக்கும். நம்ம அப்படியே அட்டாச் பண்ணோம்னா அதுக்கு ஓவர்லாக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஓவர்லாக் பண்ணலன்னா நமக்கு வந்துட்டு நூல் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்காது. இது ஒரு லுக்கு அழகாக இருக்கும். நான் பிரின்சஸ் கட் ஜாயின் பண்ணும்போது நான் பொறுமையாக ஜாயின் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், நான் ஒரு ஒரு இன்ச்சுக்கு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு இன்ச்சுக்குமே அந்த 3 கிளாத்தையும் ஹேண்டில் பண்ணி நம்ம அந்த பிரின்சஸ் கட்டை வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து ஷேப் இல்லைன்னா நமக்கு ப்ளவுஸே வேஸ்ட்டு. அந்த மாதிரி கவனமாக இந்த பிரின்சஸ் கட் பார்ட்டில் மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்றது அவசியம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அந்த ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது மேலேயே இன்னும் ரெண்டாவது ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ ரெண்டாவது ஸ்டிச்சும் போட்டுட்டு நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அதோட ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. அது ஸ்டிச்சிங்கோட ஃபினிஷிங் பாருங்கள், ஷேப் எந்த அளவுக்கு வந்திருக்கு, அந்த மாதிரி நமக்கு பர்ஃபெக்டாகவும் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே நம்ம கையாலேயே நம்ம நகத்தாலேயே இந்த மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விடுறதுன்றது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்துட்டு நம்ம கையால் பண்ணுற அந்த ஃபினிஷிங் அந்த நீவி விட்டோன்னா, அந்த நகத்தை வச்சு கீறி விட்டோன்னா நமக்கு அந்த மடிப்புன்றது நீட்டாக வரும். பாருங்கள் லுக்கை எந்த அளவுக்கு நல்லா ஃபினிஷிங்காக வந்திருக்குது. இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான், இது வந்து போட் நெக் கிடையாது. நார்மலாக நம்ம வந்துட்டு 3 டாட் ப்ளவுஸ் தைப்போம் இல்லைங்களா, அந்த 3 டாட் ப்ளவுஸோட ஹைட்டுக்கே நம்ம வந்துட்டு இந்த பிரின்சஸ் கட்டை வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நமக்கு அந்த ஃபினிஷிங்குமே நல்லாயிருக்கு. இப்போ ரெண்டு பிரின்சஸ் கட் 2 சைடுமே லெஃப்ட்டு ரைட்டுன்றதை நான் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள், அவங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஊக்கு பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 2 இன்ச் அளவில் நான் வந்து ஊக்கு பட்டி வந்துட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட் அது மேலேயே வந்துட்டு எட்ஜ் தையல் போட்டுக்கிறேன். அடுத்து அதை நான் பேக் சைடு திருப்பி விட்டு அழகாக ஒரு நீட்டாக வந்துட்டு மடித்து தையல் போட்டுக்கிறேன். நமக்கு அப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு, அதாவது ரைட் சைடு வந்துட்டு ஃபினிஷிங் நமக்கு கிடச்சிருச்சு. ரைட் சைடு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வந்துட்டு ஐப்பட்டி வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஐப்பட்டிக்கு வந்துட்டு வெறும் லைனிங் கிளாத் மட்டும் கொடுக்கல, இன்னும் இந்த கிளாத் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால நான் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்துமே வந்துட்டு தைச்சிட்டு ஒன்றா அட்டாச் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் வந்துட்டு ஐப்பட்டி வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி பண்ணி முடித்த உடனே நம்ம வந்து ஐப்பட்டியும் கொக்கிப்பட்டியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நமக்கு கிளாத் ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன்னா சின்ன பார்ட்டுன்றதுனால நமக்கு ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொக்கிப்பட்டி ஐப்பட்டின்றது ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு கிளாத் ஹேண்டில் பண்ணுறது டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஐப்பட்டி கொக்கிப்பட்டி தைச்சி முடித்தோடனே பாட்டம் வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு ஈவனாக நான் வந்துட்டு அடியில் வந்துட்டு கட் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி 2 இன்ச்சு பீஸில் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத்து வந்துட்டு பீஸ் கொடுத்து நான் அதே மாதிரி இப்போ பேக் பார்ட் எப்படி நம்ம வந்துட்டு கீழே பாட்டம் வந்து ஃபினிஷ் பண்ணமோ அதே ப்ராசஸ் தான், அதே ஸ்டெப்பு தான், அதே மெத்தடில் தான் நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுற பாட்டம் ஃபினிஷ் பண்ணுற ஃப்ரண்ட் சைடுக்குமே. அதுவுமே நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். உங்களுக்கு நான் வந்துட்டு லாஸ்ட்டில் இந்த ப்ளவுஸோட லுக் எப்படி இருக்குன்றது லாஸ்ட்டில் காட்டியிருக்கேன். நான் சூப்பராக வந்திருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்றதை காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஃபினிஷ் பண்ணி முடித்த பிறகு ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக் டிசைன் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சுட்டேன். நம்ம ஒரு சமோசா மேக் பண்ணி வச்சுருந்தீங்களா, அது ஒவ்வொன்றா வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட எட்ஜ் வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி கோல்டன் கலர் லேஸ் வச்சுட்டு அந்த நெக் லைனை வந்துட்டு நான் ஃபினிஷிங் கொடுக்குறேன். 2 சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் 1/2 இன்ச் சைஸ் இருக்கிற லேஸ் எடுத்திருக்கேன். பிளெயின் கோல்டு இருக்குது இல்லைங்களா, அந்த லேஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம டபுள் ஸ்டிச் 2 சைட்லேயுமே ஸ்டிச் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த லேஸோட கலர் கோல்டு கலர் என்ன இருக்கோ, நம்ம இது சாண்டல் கலர் தான், சாண்டல் என்ன கலர் இருக்கோ அந்த கலரே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் வேறு ஏதாவது கலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த கலரே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ப்ளவுஸோட லுக்குன்றது நமக்கு நீட்டாக தெரியும். இப்போ நான் கம்ப்ளீட்டாக அந்த ப்ளவுஸை வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இதோட ஃப்ரண்ட் லுக் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இந்த ஃப்ரண்ட் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் இல்லைங்களா, நமக்கு பிரின்சஸ் கட் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் எப்படி வந்திருக்கு, நமக்கு நார்மல் ப்ளவுஸில் நம்ம பிரின்சஸ் கட் போட்டால் எப்படி இருக்குன்றது இந்த லுக்கும் உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ அழகாக ஈவனாக ஹிப் ரவுண்ட் வந்துட்டு கரெக்டாக சீட் ஆகிருக்குது. ஹிப் ரவுண்டுமே ஹார்மோலும் சரியாக உட்காந்துருக்கு. அதே மாதிரி நான் வந்து பிரின்சஸ் கட் ஃப்ரண்ட் பார்ட்டுமே பிரின்சஸ் கட் பார்ட்டுமே வந்துட்டு ஷேப் வந்து என்ஹான்சிங்காக தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி ஷேப்பாக இருக்குது. இப்போது வேர் பண்ணும்போதும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நமக்கு வந்துட்டு ரொம்ப வந்து டைட்டாக இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது, ஷேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபிட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.